ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்னுடைய ஒன் டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. குக்கிங் வீடியோ, க்ளீனிங் வீடியோன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்க போகிறீங்க. இந்த விளாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 6 மணிக்கு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. நைட்டே வந்து பட்டாணியெல்லாம் ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். எப்போவுமே வந்து காலையில் சமைக்கிறதுக்காக நைட்டே கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அரிசி கழுகிட்டு அடுப்பில் வச்சாச்சு. ஒரு அடுப்பில் டீ இருக்குது, இன்னொரு அடுப்பில் பட்டாணி இருந்துச்சு. அதை கழுகி அடுப்பில் வச்சுட்டேன். கடன் வேலையெல்லாம் முடிக்கணும். 7:30 மணிக்கு பையன் காலேஜ் போவான். அப்புறம் சின்ன பையன் 8:30 மணிக்கு ஸ்கூல் போகணும். தொடர்ந்து வந்து நம்ம சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டே இருந்தால் தான் அந்த டைமிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். உட்காந்து நல்லா டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு காய்கறியெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு. ஒரு பக்கம் சாப்பாடு, ஒரு பக்கம் பட்டாணி எல்லாம் அடுப்பில் இருந்துச்சு. எல்லாம் விசில் வரக்குள்ளே இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. பொதுவாகவே காலையில் நம்ம வீடுகள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலேஜுக்கு அனுப்பணும், வேலைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு பரபரப்பாக போயிட்டே இருக்கும். அதில் 5 நிமிஷம் நம்ம நின்று பேசக்கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். சாப்பாடு விசில் வந்துருச்சு. குழம்புக்கு பட்டாணி அடுப்பில் வச்சுருந்தா அதுவும் விசில் வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. காய்கறி கட் பண்ணியாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் சில்லி செய்கிறதுக்காக. மீதி காலிஃப்ளவர் வச்சு கிரேவி செய்யணும். டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து சில்லி செஞ்சு பையனை காலேஜுக்கு அனுப்பிச்சுட்டுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குழம்புக்கு வந்து தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு குழம்பெல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சுட்டேன். குழம்பு ஃபுல் வீடியோ எடுக்க முடியல, டைம் ஆயிடுச்சு. அதனால் ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஒரு அடுப்பில் சில்லி வந்து ரெடியாக இருக்குது. காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது லன்ச் பேக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேலைகளை செய்யணும். லன்ச் பேக் பண்ணி முடித்து இப்போ பையன் காலேஜ் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். அங்கங்கே எல்லா பாத்திரங்களும் செதறி இதெல்லாம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது சின்ன பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். அந்த வேலையெல்லாம் இருக்கும். அவனுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுட்டு அடுத்த வேலைகளெல்லாம் கொஞ்சம் பெண்டிங்லாம் இருக்கும். இப்போ இதை வச்சு கிரேவி பண்ணணும். இதுக்கிடையில் கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக நாங்கள் வந்து மீன் வந்து சின்ன பையன் வந்து ப்ரீடிங்க்கு விட்டுருந்தான். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக போனேன். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது எப்போ குட்டி போடும், எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இடையில கொஞ்சம் கேப்பில் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போனேன். குட்டி மீன் ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது. அடியில் பாருங்கள் ஒரு மீன் இருக்குது. பெரிய மீன் இங்கே அடியில் இருக்குது, ஒரு மீன் அங்கே நின்றுட்டுருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்ததாக ஒரே ஒரு ரோஸ் செடி நான் வச்சுருக்கேன். அதில் 4 பூ பூத்துருந்துச்சு. அதுவும் வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் தெளித்து விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முட்டைத்தோல், வெங்காயத்தோல் இதெல்லாம் தான் நான் வந்து போட்டிருக்கேன். முட்டைத்தோல் வந்து அப்படியே யூஸ் பண்ணாமல் கழுகிட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டுட்டா அப்படி செடிகளுக்கு நல்ல ஒரு உரம். சும்மா ரொம்ப மெனக்கெடாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு உரமாக போட்டுட்டோம் அப்படின்னாலே போதும். மாஷால்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ எடுத்திருக்கு அப்படின்னு. 4 ரோஸ் பூத்துருக்கு. அடுத்ததான் இப்போது நான் காலிஃப்ளவர் கிரேவிக்காக ஃப்ரிட்ஜிலேருந்து தக்காளி அந்த மாதிரி மல்லித்தலை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி ரெடி பண்ணணும். இதுதான் வந்து லஞ்சுக்கு கொடுத்தோன்னும் சின்ன பையனுக்கு. பெரிய பையனுக்கு சில்லி செஞ்சு கொடுத்து விட்டாச்சு. சின்ன பையனுக்கு வந்து கொஞ்சம் வாமிட் ப்ராப்ளம் இருந்துச்சு. முந்தின நாள் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு 2 நாள் ஸ்கூல் போகலை. அதனால் அவனுக்கு வந்து எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப மசாலாலாம் கம்மியாக போட்டு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். பொதுவாகவே பெண்களுக்கு வந்து சமையல் செய்கிறதுனா ரொம்ப தலைவலியான ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும். நம்ம வீட்லேயே சிலது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பிடிக்கிறது வந்து ரொம்பவே ரேர் தான். ஒரு டிஷ் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும், இன்னொரு டிஷ் இன்னொருத்தருக்கு பிடிக்கும். எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி யோசித்து ஒரு சமையல் செய்கிறதுங்கிறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயந்தான். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி யாருக்குமே பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேகி பசங்களுக்கு பிடிக்கும். பருப்பு சாப்பாடு, தக்காளி சாப்பாடெல்லாம் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும், பசங்களுக்கு பிடிக்காது. பாவக்காய் பொரியல் வந்து எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சின்ன பையனுக்கும் பிடிக்கும், பெரிய பையனுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நிறைய வந்து வித்தியாசமாக இருக்கும் நம்ம வீடுகளில். இதை வந்து ஃபேஸ் பண்ணுறதே ஒரு தலைவலியான ஒரு விஷயமா இருக்கும். அதை விட தலைவலி என்னென்னா, இப்போ காலையில் என்ன சமைக்கலாம், மதியானம் என்ன சமைக்கலாம், நைட்டு என்ன சமைக்கலாம்னு யோசித்து ப்ரெஷரே ஆயிரும். அந்தளவுக்கு ஒரு யோசனையாக இருக்கும் நம்மளுக்கு. ரசம் வச்சு சிம்பிளாக நம்ம சமையலை முடிக்கலாம் அப்படின்னா அந்த ரசத்துக்கு 2 சைட் டிஷ் வேணும். அதுக்கு வந்து நம்ம குழம்பு பொரியலெல்லாம் செஞ்சுட்டு போயிடலாமேன்னு தோணும். எப்படியோ இருந்தாலும் மெனக்கெட்டு ஒரு வேலையை செஞ்சு சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்றாங்க. எல்லா வீடுகள்லேயும் அப்படித்தானா என்னன்னு எனக்கு தெரியல. எங்கள் வீடுகளில் என்னோடய வீடு வந்து இப்படித்தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட்டு, ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தலைவலியான ஒரு விஷயம். உங்ககிட்ட பேசிகிட்டே வந்து இப்போது கிரேவிக்கு தாளித்து விட்டுட்டேன்.
எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, மல்லி இலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சள் தூள் இது மட்டும்தான் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் மைல்டாக தான் மசாலா கொடுத்துருக்கேன். ஏன்னா பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மைல்டாகவே மசாலா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். பொதுவாக எனக்கு சமையலில் உப்பு காரம் வந்து ஈக்குவலாக இருக்கணும். உப்பு வந்து கரெக்டான ஒரு இதில் இருக்கும்போது எனக்கு அந்த சமையல் தான் ரொம்ப பிடிக்கும். உப்பு கம்மியாகவும் உரப்பு கம்மியாகவும் இருந்தால் பிடிக்காது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவனுக்கு உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் பார்க்கவே மசாலா கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. இப்போ கை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் நான் வந்து வச்சுருவேன். ரொம்ப சமையல் ரூமை வந்து கசகசன்னு போட்டு வச்சுட்டே இருந்தால் பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அப்பப்போ வந்து ஒதுங்க வச்சுருவேன். மசாலா டப்பாலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்த இடத்துல அப்பப்போ வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். எல்லா வேலைகளையும் ஒன்று சேர்த்து வச்சு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தலைவலியான ஒரு விஷயம். இந்த டப்பாலாம் பார்த்திங்கன்னா 15 வருஷம் ஆச்சு. நான் இன்னுமே கொஞ்சம் அப்டேட் ஆகாமல் தான் இருக்கேன். கிச்சனுக்கெல்லாம் நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நல்லா தான் இருக்குது, ஏன் அதெல்லாம் மாற்றணும், இருக்கிறது இப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். என்னோடய கிச்சனில் வந்து ரொம்ப காமனாக தான் இருக்கும். இந்த மாதிரியான பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய பொருட்கள் வாங்கி நம்ம கிச்சன் இது பண்ணுற மாதிரி என்னோடய கிச்சன் இல்லை. இதுக்கு மேலே தான் ஒன்றா வாங்கி வந்து கொஞ்சம் கிச்சன் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ இந்த கிரேவி மூடி வச்சுட்டு கொஞ்சமாக வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிரும். மல்லி இலை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி ஃபுல்லாகவே ரெடி ஆயிரும். ஆல்ரெடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஏதாவது சுண்டல், பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கிறதுனால அந்த வேக வச்ச பட்டாணிவே வந்து ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு வந்து சரியாக என்னால் லஞ்ச் பேக்கிங் வந்து எடுக்க முடியல. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் லஞ்ச் பேக்கிங் வீடியோ வந்து எடுக்கலை. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க. குழம்பு பொரியல் தான் எப்போவுமே இருக்கணும். அதுவும் இந்த சின்ன பையனுக்கு பொரிச்ச ஐட்டம் அந்த மாதிரி தான் வந்து கொடுக்கணும். அவனுக்கு அதுதான் பிடிக்கும். பாவக்காய் பொரியல் சாப்பிடுவான், அவ்வளோதான். பொரியலெல்லாம் வந்து பெரிய பையன் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவான். இப்போ ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நிற்காமல் ஓய்வில்லாமல் நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால இவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அடுத்த வேலைகளை பார்க்குறக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் சில நேரங்களில் இப்படி உட்காரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஆயிரும் சோம்பேறித்தனமாக. அதுக்கிடையில் மீனுக்கு வந்து ஃபுட்டு போடணும். அதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு இதெல்லாம் வந்து என்னோடய சின்ன பையனோட இது தான். அவனோட இன்ட்ரெஸ்ட்டு தான் இந்த மீன் வளர்க்குறது இதெல்லாம். அதில் நானுமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருப்பேன். இப்போ கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. கிச்சன் பாருங்கள் எவ்வளோ அலங்கோலமாக இருக்குன்னு. இதெல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிரும். அந்த அளவுக்கு எல்லாம் கசகசன்னு இருக்குது. தினைக்கும் அப்பப்போ நான் எல்லாம் எடுத்து வச்சுருவேன். கிச்சனில் அப்பப்போ அடுக்கி வச்சா கூட இந்த மாதிரி கசகசன்னு ஆயிரும். எனக்கு வந்து ரிலாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த டீ தான். டீ கொஞ்சம் அப்பப்போ சூடு பண்ணி ஒரு அரை டம்ளர் வந்து குடிச்சுக்குவேன். இது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போது டீ கொஞ்சம் குடிச்சிட்டு துணி போட்டு விட்ருக்கேன் வாஷிங் மிஷினில். துணி வந்து பாதி துணி ஓடிட்டுருக்கு, மீதி பாதி வந்து எவ்வளோ துணி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் துணியெல்லாம் எடுத்து காய போடணும், பாத்திரம் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வேலைகள் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் இல்லாமையே வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எல்லா நாளும் நமக்கு இப்படியே செஞ்சுட்டே இருக்க முடியாது. என்ன தான் வந்து துணி துவைச்சி காஞ்சி வெளியில் வந்தாலும் அதை எடுத்துலாம் காய போடணும். அந்த மாதிரி வேலையும் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை மாதிரி தான் தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் நடந்து காய போட்டு முடிக்கணும். இப்போ நான் பாத்திரம்லாம் கழுகிட்டேன். அதுக்கிடையில் துணியும் ஓடி இருக்கும். அதை எடுத்து நான் காய போட்டுருணும். அப்பப்போ வந்து நான் துணியெல்லாம் காய போட்டுருவேன். இன்றைக்கி சிங்க்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், என்னோடய சிங்க் எப்படி ரொம்ப உப்பு கரையாயிருச்சு. அதுக்கு நான் கொஞ்சமாக ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் லைசாலெலாம் போட்டுட்டு, லைசால் இல்லை ஹார்பிக் எடுத்திருக்கேன், ஹார்பிக்கெல்லாம் மேலே போட்டுட்டு இது வந்து ஊறணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விட்டுட்டேன். ஒரு தேய்ச்சிட்டு விட்டுட்டேன். நான் கிச்சன் க்ளீனிங் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக குளிக்க போகிற டைமில் தான் இதை வந்து க்ளீன் பண்ணினேன். முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். உப்பு கரை வந்து ஃபுல்லாக போகவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸு தெரிஞ்சால் கூட எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது முடிஞ்ச வரைக்கும் நான் தேய்ச்சி பார்த்தேன், போகலை. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சிருக்கேன். கடைசியாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கிச்சனெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம், ஒதுங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வந்து காய்கறி கட் பண்ணுற வேஸ்டேஜ் எல்லாம் இப்படி பெரிய பாத்திரத்தில் போட்டுருவேன். முட்டை ஓடு வந்து செடிக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுட்டேன் கையில். இது கழுகிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுவேன், அப்படியே போட மாட்டேன் செடிகளுக்கு. அப்புறம் இந்த மாதிரி மண் பாத்திரத்தையெல்லாம் ஒரு இடத்துல முந்தின நாள் கழுகுனது அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அப்பப்போ அடுக்கி வச்சுட்டு இது வந்து எப்போவுமே என்னோடய கிச்சனுக்கு யூஸ் ஆகும். குக்கரில் விசில் வரும்போது நான் வச்சுக்குவேன்.
இந்த ஸ்பாஞ்சை வச்சு தான் என்னோடய கவுண்டர் டாப் எல்லாமே நான் வந்து துடைப்பேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்பப்போவே கேஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடச்சிட்டு பாத்திரமும் இப்போ கழுகியாச்சு. நான் வந்து சிங்கில் அந்த மருந்தெல்லாம் ஊற்றி விட்ருக்கேன், ஹார்பிக்கெல்லாம் ஊற்றி விட்ருக்கேன். அதெல்லாம் இனிமேல் தான் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வெல்லாம் வந்து க்ளீன் பண்ணேன். இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நான் ரீசெண்டாக வாங்கினேன். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 4 பர்னர் உள்ளது. இது வந்து கொஞ்சம் காலையில் நேரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. ஆனால் பிராண்டெல்லாம் கிடையாது, ஏதோ ஒரு புது பிராண்டு தான். ஃப்ளிப்கார்ட்டில் தான் நாங்கள் வாங்கினோம். இது வாங்கி ஒரு 1 மந்த் இருக்கும். ஆனால் யூசேஜ் பார்த்திங்க அப்படின்னா 4 பர்னர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு காலையில் நேரத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டு, எப்பவுமே வந்து கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். வீடெல்லாம் ரொம்ப கசகசன்னு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக. அதனால் எப்படியோ க்ளீனிங் வேலையை வந்து ஃபுல்லாக முடிச்சிடுறது காலையிலேயே. இப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பாருங்கள். நான் எல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன். கிச்சன் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். நான் குட்டி முறம், குட்டி ப்ரஷ் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இந்த சின்ன இண்டு இடுக்கெல்லாம் வந்து அதில் தான் க்ளீன் பண்ணுவேன். பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் ஒதுங்க வச்சுட்டேன். இதை வச்சு தான் நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணும்போது. ஃபுல்லாக எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். அங்கங்கே எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டேன். எண்ணெய் பாட்டிலுக்கு இந்த மாதிரி கவர் சுற்றி வச்சுருவேன், ஏன்னா பிசு பிசுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீனிங் வேலை எனக்கு கவுண்டர் டாப் க்ளீனிங் வேலை முடிஞ்சிருச்சு. சிங்கை வந்து கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுறதுனால லாஸ்ட்டாக அதை க்ளீன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டுட்டு அப்படியே விட்டுருக்கேன். கேஸ் ஸ்டவ்வெல்லாம் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்குறக்கே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அப்பப்போ நம்ம இந்த மாதிரி வேலைகளை முடித்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்பாவது ஒரு தடவை ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் ஒதுங்க வச்சாச்சு. எனக்கு லஞ்சு இதெல்லாம் மதியம் சாப்பிட்றதுக்காக எல்லாம் ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சுட்டேன். அடுத்தது வீடெல்லாம் பெருக்கிட்டு, வீடை வந்து இன்றைக்கி மாப் போடணும், அந்த வேலை இருக்குது. அதுக்கப்புறம் துணியெல்லாம் காய போடணும். கொஞ்சம் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் வந்து அவ்வளோ கசகசன்னு இருந்துச்சு உள்ளே. இந்த வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு போய் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வீடியோவும் எடுத்துகிட்டு இந்த வேலைகளெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ எடுக்காமல் ஒரு வேலைகளை செய்யும்போது ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கிறோம் அப்படின்னா, குக்கிங்காக இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும், நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்போ ரொம்ப டைம் ஆகும். நம்ம ஈஸியாக வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதில் நிறைய கஷ்டம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு அந்த யூடியூபர்ஸ்க்கு வந்து அது என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறதே பார்த்திங்க அப்படின்னா எடிட்டிங் ஒர்க்கு, வாய்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ஒரு ஒர்க்குக்கு போகிற மாதிரி தான். இப்போ ஒரு வீடியோவை நம்ம எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேலைக்கு எப்படி போவோமோ அந்த அளவுக்கு டைமிங் எடுக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ் வந்து பேசிகிட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜையும் ஒதுங்க வைக்கணும். இப்போ சிங்க் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜோட பாத்திரம்லாம் வந்து வச்சு கழுகணும். அதுக்கு சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணால் தான் அது வந்து வச்சு கழுக முடியும். அதனால் நான் வந்து எமரி பேப்பர் எடுத்திருக்கேன். எமர் ஷீட் வச்சு தான் வந்து இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், வச்சு இந்த டைல்ஸ்லாம் தேய்ச்சேன். முடிஞ்ச வரைக்கும் தேய்ச்சி பார்த்தேன், போகலை, அவ்வளோவா போகலை. ஆனால் முதல்ல இருந்ததுக்கு கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. இந்த உப்பு கரை போகிறதுக்கு மட்டும் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அப்படியே பிடிச்சு கிடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு கசகசப்பாக இருந்துச்சு என்னோடய சிங்க்கு. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். மேலெல்லாம் டைல்ஸ் எல்லாம் தேய்ச்சாச்சு. இப்போ சிங்க்குள்ளே வந்து தேய்ச்சிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்குன்னு. இந்த ஹார்பிக்கும் ப்ளீச்சிங் பவுடரும் தான் போட்டு க்ளீன் பண்ணேன். இந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாத்திரம்லாம் கழுகிட்டு அதோட ரேக்கு, அதோட ஸ்டாண்ட் இதெல்லாம் கழுகியாச்சு. கழுகிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து ஒதுங்க வச்சுட்டேன். பாருங்கள் இப்போ பார்க்குற அளவுக்கு இருக்குது. முதல்ல ரொம்ப கசகசன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஃப்ரிட்ஜை வந்து எப்போவுமே நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரையான துணி வச்சு தொடச்சி எடுத்துருவேன். அதுக்கே வந்து பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். மற்றபடி எந்த லிக்விடும் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால லிக்விடெல்லாம் அந்த கெமிக்கல் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்காத என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. நார்மலாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இப்போ கவுண்டர் டாப் க்ளீன் ஆயிடுச்சு. சிங்க்கும் வந்து நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு உப்பு கரை போயிருக்கு. இனி தேய்ச்சி இனிமேல் தான் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். வாசலெல்லாம் கழுகி விட்டாச்சு. இப்போது நம்ம ஊர்லெலாம் வந்து காற்று ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மண்ணாக வருது.
அதனால் கழுகி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறக்கு க்ளீனாக இருக்கும். நான் எப்போவுமே வெளியில் சுற்றியும் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு. இதெல்லாம் வந்து வீடை சுற்றி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு குப்பை சேராது. இல்லைன்னா வெளி குப்பையை மிதிச்சுட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதனால் இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். பாருங்கள், எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. வீடும் வந்து தொடச்சி விட்டுட்ருக்கேன். தொடச்சி விட்டுட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக டீப்பாக க்ளீன் பண்ணிட்டேன் இன்றைக்கி வீடெல்லாம். இடையில இந்த டைம் பாஸ் மாதிரி கொஞ்சம் டைம் பாஸ் இந்த மாதிரி போய் மீனெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். இந்த மீன் என்ன பண்ணுது, இதுக்கு ஏதாவது ஃபுட்டு போடணுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன். என்னோடய சின்ன பையனை திட்டுவான், எப்போ பார் அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காதம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவான். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு டைமில் நம்மளும் வந்து குழந்தைகளாக மாறிடுவோம். அந்தளவுக்கு ஒரு நல்லா இருக்குது இதை பார்க்குறக்கு. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். வீடு ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி ஈவினிங் போல் நான் கிச்சனுக்குள்ளே வரேன். பாருங்கள், வெளியில் போய் பார்த்தா நல்ல மழை, சில்லுன்னு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு எங்கள் ஊரில். அந்த அன்னைக்கு ரோஸ் செடியெல்லாம் நல்லா மழை வந்து அது மேலே நல்லா சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே. வெளியெல்லாம் வந்து பார்த்தா நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட்டு. சரி, இதோட போய் நம்ம டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் கிச்சனுக்குள்ளே வந்து டீ போட்டு குடிக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஏன்னா எல்லா வேலையும் ஒரே நாள் செஞ்சுட்டேன். ஃப்ரிட்ஜ் கிளீனிங்லேருந்து, சிங்க் கிளீனிங்லேருந்து, வீடு துடைக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலைன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் எல்லா வேலையும் செஞ்சதுனால ரொம்ப டயர்டாயிட்டேன். டீ போட்டு குடிச்சிட்டு டீக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் பொரி இருந்துச்சு வீட்டில். கடலையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் வந்து அப்படி தான் முடிஞ்சிச்சு. ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தால் டீ சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்கு பொரியும் டீயும் வச்சு குடிச்சிட்ருக்கேன். மழைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏலக்காய் கொஞ்சம் போட்டு டீ வச்சதுனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் இவ்வளோ தான். இந்த விலாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, போர் அடிச்சுதான்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவாக சொன்னீங்க அப்படின்னா நான் மோட்டிவாக எடுத்துக்குவேன். நீங்கள் நெகட்டிவாக சொல்கிற விஷயங்களை நான் திருத்திக்குவேன். அதுக்காக தான் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். உங்களால் முடிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.